மீன் இருக்குடா. இருந்தது போட்டோன்னே இழுத்துது. சரி தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீராணை ஏரிக்கு தண்ணி வர வடவாத்தில் தாங்க வலை வீசி மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா எங்கே வலை வீசினாலும் பெரிய பெரிய கெண்டை மீன், உருட்டாம்புடி மீன், ஜிலேபி மீன், இது போல் நிறைய மீன் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் வலை வீசுகிறவங்க எங்கே இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் எல்லாருமே வந்து பெரிய பெரிய கெண்டை மீனாக பிடிச்சிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் தான் கிடச்சிட்ருக்கு. பெரிய மீன் எப்போ கிடைக்குன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்து வீசிட்டு இருக்காங்க பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் இந்த இடத்துல எப்போதுமே வலை வீசிட்டு தாங்க இருப்பாங்க. இங்கே பாருங்களேன், மீன் நிறைய கிடைக்கிறத பார்த்துட்டு தாத்தாவும் ஒரு வலையை தூக்கிட்டு வந்துட்டாரு. நானும் எப்படியாச்சும் ஒரு கெண்டை மீனை கரையை தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வலையை எப்படி வீசான்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, தாத்தா இவ்வளோ வயசாகிடுச்சு அப்படியே ரவுண்டாக வீசாக இருப்பாங்களா. கிட்டத்தட்ட அந்த பக்கம் நீட்டுக்குங்க வலை வீசிட்டு தாங்க இருக்காங்க. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா எட்டி நடு ஆற்றுல வீசுறாரு பாருங்க இப்படி மீன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மீன், டேஸ்ட்டான மீன் கிடச்சிக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த பெரிய மீனை சாப்பிட்றத விட இந்த சின்ன மீனை சாப்பிட்றது டேஸ்ட் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பாருங்களேன், ஒரு வலைக்கும் இது போல் 5-6 மீன் ஏதாவது ஒன்று வந்துட்டு தாங்க இருக்கும். அந்த ஜிலேபி மீன் கிடச்சிச்சு. பேசாமல் நாமளும் ஒரு வலையை வீச கற்றுக்கிட்டு இது போல் ஒரு வலையை எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு பைய மீனை தேத்திட்டு போயிடலாம் மாட்டிருக்கு. அப்படி தாங்க எல்லாருக்குமே இங்கே மீன் கிடச்சிட்டே இருக்குது. வீச தெரியாமல் வீசினா கூட மீன் கிடைக்க மாட்டேருக்கு. பாருங்களேன், தாத்தா ரவுண்டாக அழகாக தான் வீசிட்டு இருக்காரு. தாத்தா அது போல் மீன் அள்ளிக்கிட்டு தாங்க இருக்காரு. எப்படி மீன் துள்ளிட்டு வருது பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூடையில் பிடிச்சி போட யாராவது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய்ட்டு தாங்க இருப்பாங்க. இப்படி தாங்க இந்த இடத்துல சின்ன சின்ன மீனை தான் கிடைக்கும். நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ பெரிய மீன்லாம் கிடைக்குன்ட்டு. இந்த வீடியோ முழுசாக பாருங்களேன், ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுலேயே ஒன்று போயிடுச்சு. அவ்வளோதான். அந்த இடத்துல சின்ன மீனாக கிடைக்குதுன்ட்டு நாம் பெரிய பெரிய கெண்டை மீன் பிடிக்கிறது வந்தாச்சுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே அதோட நல்லா பெரிய வலையே வச்சுருக்காங்க. அந்த தாத்தா மீச தாத்தா தாங்க கெண்டை மீன் பிடிக்கிறதுல ரொம்ப கில்லாடி தாத்தா. இப்போ பாருங்களேன், தாத்தா எல்லாரும் வீசிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு மட்டும் எப்படி தான் கெண்டை மீன் கிடைக்குதுன்னு தெரியாது. ஆனால் கீழே மீன் வரதை பார்த்துட்டு பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் இவர் மட்டும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எல்லாருமே இங்கே ஒரு 10-15 பேர் வீசுகிறாங்க, ஆனால் யாருக்குமே அவ்வளோவா மீன் கிடைக்காது. இந்த தாத்தா மட்டும் எப்படியாச்சும் தாங்க வந்து வீசுவார். ஆனால் 2 கெண்டை மீனை தூக்கிட்டு இந்த வழியில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் இருக்கிறார் தாத்தா. ஏதோ மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். மீன் இருக்குடா. சிலேபி எடுத்து போட்டுக்கண்ணா. ஏன்னா சிலேபி எடுத்து போகிறேன், வாண்டில் எடுத்து போகிறேன். ஏன் அவர் வாழா இருக்கிற மீன் உனக்கு அவன் பெரிய கூட. நீங்களே பார்த்தீங்களே, அவர் மட்டும் வீசினா எப்படி மீன் கிடைக்குது பாருங்களேன். தாத்தாவுக்கு மட்டும் ஏதோ மீன் ராசி இருக்காட்டுருக்குங்க. எங்கே வளைச்சினாலும் மீன் கிடைச்சிடாரு தாத்தா. எங்கே போய் நிற்கிறது? ஒரு நிமிஷத்தில் அந்த போய் நிற்பாப்ல. மட்டா போடு போடு போடு. இருக்கு இருக்கு கண்டை இருக்கிறதே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ தான் வந்துருக்கு. எங்க அங்கே எப்போ போனாலும் பறந்து தான் வருவாங்க. எப்போ அடி அப்படியே டக்கு போட்டாலும் நேரம் இருந்தால் டக்குன்னு மாட்டிடும். இந்த பக்கம் தான் பெரிய பெரிய கெண்டை மீன் கிடைக்குதுன்னு பார்த்தா, அந்தாண்ட பக்கத்தில் ஒரு அண்ணன் பெரிய கெண்டை மீன் பிடிச்சிட்டு வலையில் மாட்டிட்டு நிற்கிறாரு. போய் பார்க்கலாம் வாங்க என்ன மீன் பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோகு மீனாட்டு இருக்குங்க. அங்கே பாருங்களேன் எப்படி சொல்லிட்டு இருக்குன்ட்டு. ஒரு 1.5 கிலோ இருக்க மாட்டிருக்கு.
அடிப்படாமல் பிடிச்சிக்க. கீழே விடு, கீழே வை, கீழே வை, கீழே வை, கீழே வை. விடுங்க. துள்ளும் அப்புறம் போட்ட அப்படி. ஐத்தாதா, ஐத்துனா இதாகிடும், ரத்தம் வரக்கூடாது. போட்டோ எடுத்துட்டான். வீடியோ கீழே வை பொறுமையா, அந்த விட்டு போகுது. தண்ணி வருது. அச்சா அது வீசு மச்சா, என்னன்னு பாரு மச்சா. புரியடா போடலாம். ஆண்டு ஓப்பனா கிடையாது, அது கமிட்டி இருந்தது, போட்டவொடனே இழுத்துது. சரி இருக்கட்டுமா, ஆண்டு எடுத்துருவாப்பா. பாக்கிட்ட தான் இருக்கு, வேற ஆண்டு வச்சுருக்காங்க. கட்டில் போய் அணியுது வலை. கல் அங்கே இருக்கு, ஏறணும். எங்கே வேணாலும் இருக்கட்டும். என்ன நூல் வலை மாட்ட மாட்டேது, நரம்பு வலை அழகாக மாட்டுது. நூல் தான் பிடிச்சியா மாடு வைக்கிற மாதிரியே. சரி ஏண்டா கீழே விழுச்சு ரெண்டு. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஐயா வைக்கல. ஆட்ட விடாதீங்க. கொஞ்சோண்டு இருக்கு பொறுமையாடு. அது கரையறன கேஸ் தான் அது. இதுக்கப்புறம் கடைசி வரைக்குமே இந்த தாத்தா தாங்க நல்லா பெரிய பெரிய கண்ட மீனாக நிறைய மீன் பிடிச்சாரு. இதே போலவே இன்னும் நிறைய மீன் பிடிக்கிற வீடியோலாம் பார்க்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.